ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் ஆரோக்கியராஜ். இன்றைக்கி நம்ம அழகு 1 இயக்க விதிகள் 10ஆம் வகுப்பு பாடத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடம் இயக்க விதிகள். அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, பார்க்கலாமா? ஓகே. ஸோ முதல்ல நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அதில் முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? பொருளின் எடை, பொருளின் ஈர்ப்பு முடுக்கம், பொருளின் நிறை. சரி, இதில் விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளின் நிறை. ரெண்டாவது கேள்வி, கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உந்த மாற்றத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்து மூணாவது கேள்வி, கீழ்கண்டவற்றின் நியூட்டனின் 3ஆம் விதி எங்கு பயன்படுகிறது? ஓய்வு நிலையில் உள்ள பொருளில், இயக்க நிலையில் உள்ள பொருள், ரெண்டுத்திலையுமே இது பயன்படுது. ஓகே, அதனால் இதுக்கு விடை என்பது ஆ மற்றும் ஆ, மூன்றாவதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடை. ஓகே. அடுத்தது நான்காவது கேள்வி, உந்த மதிப்பை y அச்சிலும் காலத்தினை x அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. இவ்வரைபட சாய்வின் மதிப்பு அப்படின்றது விசை. ஓகே. ஸோ மூணாவதாக கொடுத்துருக்குது தான் அதனுடைய ஆன்சர். 5, விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் பந்தயம். இதுதான் சரியான விடை. சரி, ஆறாவது கொஸ்டின், புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் அலகு மீட்டர் செகண்ட் -2 ஆகும். இது கீழ்காணும் அலகுகள் எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியூட்டன் கிலோகிராம் -1. ஓகே. அடுத்தது ஏழாவது கேள்வி, ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஷுக்கு சமமாகும். சரியா? இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98 × 10⁴ நியூட்டன். ஓகே. அடுத்தது எட்டாவது கேள்வி, புவியின் m நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவும் ஆரம் கொண்ட கோள் ஒன்றின் எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பு m. ஓகே. அடுத்தது 9வது கேள்வி, நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருளின் எடையானது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 300% அதிகரிக்கும். அடுத்தது 10வது கேள்வி, ராக்கெட் ஏவுதலில் டேஷ் விதிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இது அடிக்கடி நமக்கு நல்லா தெரிஞ்சது. நியூட்டனுடைய 3வது விதியும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடும் பயன்படுது. அப்போ விடை என்பது கடைசியாக இருக்கக்கூடியதான் இதனுடைய விடை ஆ மற்றும் இ. ஓகே. சரி, அடுத்தது நம்ம கோடிட்ட இடங்களை பார்க்க போகிறோம். இப்போ கோடிட்ட இடத்துல முதல் கேள்வி, இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு டேஷ் தேவை. அப்போ ஒரு இடப்பெயர்ச்சி நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை? விசையானது தேவைப்படுகிறது. அப்போ இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு விசை தேவை. அடுத்த ரெண்டாவது கேள்வி, நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். இந்நிகழ்வு டேஷ் மூலம் விளக்கப்படுகிறது. அப்போ ஒரு பேருந்தில் நம்ம போயிட்டே இருக்கிறோம், நம்ம திடீர்னு ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம முன்னோக்கி சாயிரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம பாடம் நடத்தும் போது நம்ம ஆசிரியர்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோங்க. இதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிலைமம். ஆமாம், கரெக்ட். அப்போ நிலைமம் கண்டிப்பாக. நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். இந்நிகழ்வு நிலைமம் மூலம் விளக்கப்படுகிறது. சரியா மாணவர்களே? சரி, அடுத்தது 3வது கேள்வி, மரபு ரீதியாக வலம் சுழி திருப்புத்திறன் டேஷ் குறியிலும் இடம் சுழி திருப்புத்திறன் டேஷ் குறியிலும் குறிக்கப்படுகிறது. அதாவது வலம் சுழி அப்படின்னா நெகட்டிவ், எதிர். இடம் சுழி அப்படின்னா பாசிட்டிவ், நேர்குறியில் குறிக்கப்படுகிறது. அப்போ நெகட்டிவ், பாசிட்டிவ் இப்படி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது 4, மகிழுந்தின் வேகத்தினை மாற்ற டேஷ் பயன்படுகிறது. மகிழுந்து அப்படின்னா பேருந்துடைய வேகத்தை நம்ம மாற்றணும்னா நமக்கு
திருப்பு விசை தேவைப்படுகிறது. அப்போ மகிழுந்தின் வேகத்தினை மாற்ற திருப்பு விசை பயன்படுகிறது. எப்பயும் மறக்கக்கூடாது. ஓகே. அடுத்து 5. 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனுடைய எடை புவி பரப்பில் டேஷ் அளவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 100 கிலோகிராம் உடைய ஒரு மனிதனுடைய எடை வந்து புவியினுடைய பரப்பில் 980 நியூட்டன். அப்போ அந்த நியூட்டன் அப்படின்றது அது விசையினுடைய அலகு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியா தவறா. சரி, அதில் முதல் கேள்வி, துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போதும் மாறிலியாக இருக்கும் அப்படின்னு. மாறிலிலாம் கிடையாது. ஓகேவா. இப்போ ஒரு புறவிசை செயல்படும் போது அது மாற்றத்துக்குரியது. ஓகே. அப்போ இது தவறு. ஓகே. இரண்டாவது, பொருளொன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மை எடைக்கு சமமாக இருக்கும். ஓகே. இன்னொரு டைம் படிக்கிறேன். பொருளொன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும். இது சரியான விடை. சரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே. சரி. அடுத்தது 3, பொருளுடைய எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்கும். அப்போ இது வந்து தவறு. ஓகே. அடுத்தது 4, திருகுமறை ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகு குருடு வைத்து திருகுதல் நீளமான கைப்பிடி கொண்ட திருகு குருடினை வைத்து திருகுதலை விட எளிதானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தவறு. ஓகே. அப்போ இந்த நீளமான அப்படின்ற இடத்துல என்ன வரணும் அப்படின்னா குறைந்த அப்படின்னு வரணும். குறைந்த அப்படின்ற இடத்துல நீளமான அப்படின்னு வரணும். ஸோ அந்த மாதிரி மாறி இருக்கு. அப்போ இது வந்து தவறானது. ஓகே. இந்த குறைந்த அப்படின்ற இடத்துல அதிகமான அப்படின்னு வரணும். சரி. 5, புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடை இழப்பை உணர்கின்றார் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா. இதுவும் தவறு. ஓகே. அப்போ அந்த வெயிட் லாஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்குது. ஆனால் அங்கே இல்லாததால் எடை இழப்பை உணர்கின்றார் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இது வந்து தவறானதை கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. அடுத்தது மைக்ரோ கிராவிட்டி அப்படின்றது அங்கே உண்டு. ஓகே. அடுத்தது பொறுத்துக. அதில் முதல் கேள்வி, நியூட்டனுடைய முதல் விதி. நியூட்டனுடைய முதல் விதி பொருளினுடைய சமநிலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விதி தான் நியூட்டனுடைய முதல் விதி என்பது. அப்போ நியூட்டனுடைய முதல் விதி என்பது பொருளின் சமநிலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விதி. நியூட்டனுடைய இரண்டாவது விதி என்பது விசையை பற்றி சொல்லக்கூடியது, அதாவது ஃபோர்ஸை பற்றி சொல்லக்கூடியது. அதான் நியூட்டனுடைய இரண்டாவது விதி. நியூட்டனுடைய மூன்றாவது விதி வந்து பறவைகளின் பறத்தலில் பயன்படுகிறது. சரியா. எல்லா விசையும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு அப்படின்றத சொல்லக்கூடியது. அடுத்தது நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா